குற்றத்தை கண்டுபிடிக்கிறது, குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுலாம் என்னோட வேலை கிடையாது. என்னோட பிரச்சனை என்னோட பேஷண்ட் தான். குற்றம் நடந்த அதே சிச்சுவேஷனுக்கு என்னோட பேஷண்ட்டை மறுபடியும் கொண்டு போகணும். அப்படி போனா சிதறி போன சிந்தனைகள் ஒன்னாக சான்சஸ் இருக்கு. இருட்டில் இருக்கிற பூனையை வெளியே கொண்டு வரதுக்கு மனசாஸ்திரப்படி ஒரு நாடகம், சைக்கோ இன்வெஸ்டிகேட்டிவ் டிராமா. இதுக்கு நிச்சயமா என்னால் அலோவ் பண்ணவே முடியாது. சாதாரணமா ஒரு கஸ்டடியில இருக்கிற கைதியை வச்சு இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்றது பிரச்சனை இல்லை. ஆனா கிரிமினல் சைக்காலஜில உங்களுக்கு இருக்கிற ட்ராக் ரெக்கார்ட்ஸை வச்சு, கிரெடிபிலிட்டி, ரெப்யூட்டேஷன்ஸையும் வச்சு ஐ வில் கிவ் யூ த கிரீன் சிக்னல். தேங்க்யூ சார். மிஸ்டர் மிதுன், நீங்க சொன்ன மாதிரி அந்த பூனை வெளியில வரலன்னா அதோட ஃபுல் ஸ்டாப் தான். அந்த பொண்ணு குற்றவாளி தான். இந்த கொலை கேஸ்ல போலீஸோட முதல் குற்றவாளி. அவளை நீங்க என்ன வேணா செய்யலாம். ஆல் தி பெஸ்ட். நீ எல்லாம் ஓப்பனா சொல்ல. உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல. புதுசா என் மனசுல எதுவும் இல்லை. சரி, நான் கேட்குறேன், நீ பதில் சொன்னா போதும். உனக்கு டிரைவிங் தெரியும்ல? இந்த வண்டி ஓட்டியிருக்கியா? ஓட்டிருக்கேன். எத்தனை தடவை? ஒரு வாட்டி. எங்க ஓட்டின? இங்க இங்க வச்சு. என்னைக்கு? அது அது அப்பா அப்பா இறந்து போன அன்னைக்கு இல்லையா? அப்புறம் அன்னைக்கு அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு சொல்ல முடியுமா? அன்னைக்கு நான் கிரவுண்டுக்கு ஓடி வந்தப்போ அப்பா அப்பா வண்டியில வந்தாரு. பிரியா, இங்க வா, வண்டியில ஏறு. நான் ஜாகிங் முடிச்சிட்டு தான் வரேன். வண்டியில ஏறு, நாம ஒரு இடத்துக்கு போகணும். பிரியா, நீயா வந்து ஏறியா இல்ல இழுத்து வந்து ஏத்தமா? முடிஞ்சா தரதுங்க. உங்க குண்டு உடம்ப வச்சு தரதுங்க பார்க்கலாம். வாங்க வாங்க. கம் ஆன். கம் ஆன் கம் ஆன். பிரியா நில்லு. பிரியா நில்லு. ஒரு 4 நாள் நான் இல்லன்னா எல்லாரும் செத்தா போயிடுவீங்க. நீங்க நாளைக்கே பேங்க் மேனேஜரை பார்த்து நான் சொன்ன விஷயத்தை சொல்லுங்க. No, no, no. You should not postpone the meeting. என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஞாபகம் வரல. இப்போ நீ இது வரைக்கும் சொன்னது வண்டியில் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி போனேன். அப்புறம் என்னாச்சு? ஓகே, ஞாபகப்படுத்துறதுக்காக ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டாம். நாம் ஒரு வேலை பண்ணலாம். நீ அன்னைக்கு மாதிரி வண்டி எடுத்துட்டு ஓட்டு. வா, பயப்படாத, நான் கூட இருக்கேன். நானும் இங்கே தானே இருக்கேன், எதுக்கு பயம்? வா, கம் ஆன். நான் ஸ்டார்ட் ஆக நீ ஒன்றும் பயப்படாத, நான் கூட இருக்கேன்ல. கம் ஆன். இல்ல, இது வேணுமா? கம் ஆன். அன்னைக்கு மட்டும் நான் அதே வழியில் விட்டேன். ஒன்றும் விளையாடுற நேரம் இல்லை, எனக்கு அர்ஜென்ட்டாக போகணும். வண்டியை கூட நான் கொஞ்சம் ஓட்டினா உங்க வண்டி ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. பிரியா, நல்ல ஸ்டைலான வண்டிப்பா. ஓட்டு, உன் இஷ்டத்துக்கு ஓட்டு. இந்த மாதிரி விளையாடி விளையாடி நீயே ஒரு புதக்குழியில விழ போற. அப்போ யோசி.
நான் சொல்றத கேளு. வேண்டாம் பிரியா, சொல்றத கேளு. வண்டியை நிறுத்து. நான் சொல்றத கேளுமா. வண்டியை நிறுத்து. பிரியா, பிரியா. ஐயோ அப்பா 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 ஐயோ I killed my father. ஓகே ஓகே, நான் தான் எங்க அப்பாவை It's okay. வண்டியை கொன்னுட்டேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. I killed my father. பிரியா விடு. ஓகே, என்னாச்சு உனக்கு? நீ வண்டி ஓட்டும் போது எதையோ கவனிச்சு பார்த்த. என்னாச்சு? அப்பா ஏதோ சொன்னாரா? அப்பா முன்னாடி வந்து வண்டியை நிறுத்த சொன்னாரு. எதுக்கு வண்டியை சடன் பிரேக் போட்டு நிறுத்திட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓட்டுன? நான் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிட்டேன். அப்பா என்ன சொன்னதுக்காக நீ டிஸ்டர்ப் பண்ண? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லு. அது ஓகே நான் என்ன மேடம், சொல்றேன்? இங்க வாங்க. இவங்கள அங்க உட்கார வைங்க. போ. இதை சொல்ல வைக்கவா இவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாரு? சார், இதே தான் நாம பண்ணி வச்சிருக்கிற கன்க்ளூஷன்ஸ். இனிமே சின்ன சின்னதா டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். மிஸ்டர் மிதுன், அடுத்து என்ன? நம்ம இன்னும் அந்த சீனை கம்ப்ளீட் பண்ணல சார். நம்ம இன்னும் அதை எனாக்ட் பண்ணி பார்க்கணும். ஆனா இப்போ அந்த பொண்ணு இருக்கிற நிலைமையில அவளை வண்டி ஓட்ட சொல்றது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த ரோலை நான் செய்கிறேன். டூப் டூப் டூப். இப்போ இந்த பொண்ணோட அப்பா விஷயத்தில் நடிக்க ஒரு ஆள் வேணும். யாரு? இதோ நிற்கிறாரு. கரெக்டான ஆள். ஹைட்டு வெயிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கு. அது கரெக்டாக தானே இருக்கும், ஏன்னா சொந்த தம்பி இல்லை. அது மட்டும் இல்லை, முன்ன இவர் கோடம்பாக்கத்துக்கு போய் எப்படியாவது ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணி ஆனால் ஹீரோ ஆக முடியாமல் டைரக்டர் ஆனவர் சார். மேபி அந்த பழைய சம்பவம் அப்பாவுக்கு பதிலாக இவரை நிற்க வச்சு நடிக்க வச்சா அந்த பொண்ணுக்கு நடந்தது என்னன்னு இன்னும் தெளிவா ஞாபகத்துக்கு வர சான்ஸ் இருக்கு. ஓகே மிதுன், ஓகே, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ. இங்க பாருங்க சார், நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட ஏதோ பேச வர மாதிரி நீங்க முன்னாடி வரணும். நான் வண்டி நிறுத்திட்டு உங்க மேல இடிக்க வருவேன். அப்போ உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க ஓடணும். வண்டி இடிக்க வருது, நீங்க தப்பிச்சு ஓடுறீங்க. மறுபடியும் நான் இடிக்க வரேன், மறுபடியும் நீங்க ஓடுறீங்க, தப்பிக்கிறீங்க. திடீர்னு நான் இடிக்கிற மாதிரி இடிப்பேன். அப்போ நீங்க விழுந்து இறந்த மாதிரி நடிக்கிறேன். நீங்க நல்லா நடிச்சீங்கன்னா ஒரு பிரைஸ் இருக்கு. பெஸ்ட் ஆக்டர் அவார்ட். Camera on, start, action. பிரியா, பார், இது ஒன்றும் விளையாடுற நேரம் இல்லை. எனக்கு அர்ஜென்ட்டா போகணும். வண்டியை கொடு. நான் கொஞ்சம் ஓட்டினா உங்க வண்டி ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. பிரியா, நல்ல ஸ்டைலான வண்டிப்பா. விளையாடு, இஷ்டத்துக்கு விளையாடு. இங்க பாரு, நம்ம வீட்டுக்கு பின்னாடி பணத்தை புதைச்சி வச்சிருக்கேன். அதுக்கு பதில் சொல்லிட்டு விளையாடு. என்ன ஷாக்காய் நிக்கிற? உனக்கு எல்லாம் தெரியும். உண்மையை சொல்லு. யாரை கொலை பண்ணி புதைச்சாங்க? பிரியா, For more updates, like, comment, subscribe to our channel.